السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهلكم نارا صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் எல்லோரின் மீதும் இன்றும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித குலத்தை படைத்து அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் எளிதாக கிடைக்குமாறு செய்திருப்பதோடு மிகப்பெரிய பொக்கிஷமான பகுத்தறியும் தன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறார். எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறியக்கூடிய ஒரு அறிவை, ஒரு பகுத்தறிவை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்திருக்கிறார். மனிதனை தவிர வேற எந்த உயிரினத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு பகுத்தறிவு. ஒரு விஷயத்தை அணுகினால் இது நன்மையா தீமையா என்று அதை தொடுவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு அதை செய்தால் நன்மை செய்யாவிட்டால் தீமை என்று அதை விளங்கி செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த பகுத்தறிவு என்பது ஹல்க் என்று சொல்லப்படக்கூடிய பிரித்தறியக்கூடிய அந்த விளக்கம் மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருப்பது மிகப்பெரிய உபகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய குரான்ல ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான். இப்ப நான் மேல சொன்ன வசனம், கூ அன்ஃபுசிக்கும் வாகலிக்கும் நாரா, ஈமான் கொண்ட மக்களே உங்களையும் உங்களுடைய வீட்டுல உள்ளவங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாருங்கன்னு சொல்றான். இப்ப என்னுடைய குடும்பத்தினரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது யார் மேல கடமை? இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எதை பத்தி விசாரிக்கப்படுவோம்? நம்முடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட நபர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, இதை பற்றி விசாரிக்கப்படும். எப்படி விசாரிப்பான்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி தவிர பிள்ளைங்க 6 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். இந்த 6 பிள்ளைகளுடைய விஷயத்தை ஏன் அந்த குடும்ப தலைவனுடைய மனைவி விஷயத்தை கூட யாருக்கு விசாரிப்பான்? குடும்ப தலைவர்கிட்ட அல்லாஹ் விசாரிப்பான். உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் தீனுடைய விஷயத்தின்படி நடக்கிறார்களா, இல்லை தீனுடைய விஷயத்தை விட்டு விட்டு நடக்கிறார்களா என்பதை நீ கண்காணித்தாயா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல எல்லாம் எனக்கு தெரியாது, அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொன்னோம்னா தப்பிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை தனக்கு மனைவியா வரக்கூடிய அந்த பெண்ணையும் அந்த மனைவி மூலமாக பெறக்கூடிய பிள்ளைகளுடைய அத்தனை பொறுப்பையும் அல்லாஹ் கணவன் ஒப்படைச்சிருக்கான். இவன்தான் கேட்பான். இப்ப இன்னைக்கு உலகத்துல
ஃபார்மாலிட்டி படி, உலக நியதிப்படி குடும்பத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா குடும்ப தலைவர், குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு எடுத்து வச்சுக்கிறோம். ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டுன்னு சொன்னா அந்த கார்டுல யாரு குடும்ப தலைவரா இருக்கிறாரோ அவர் பேரு தான் முதல்ல இருக்கும், அவர் குடும்ப தலைவர். அதுக்கு கீழே தான் குடும்ப உறுப்பினருடைய மனைவி, அவங்க பெயர் போட்டு இவங்க என்ன உறவு, அந்த குடும்ப தலைவருக்கு மனைவின்னு வரும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவங்க பேரை போட்டுட்டு குடும்ப தலைவருக்கு என்ன உறவு, மகன் அப்படின்னு வரும். பொம்பளை பிள்ளையா இருந்தா மகள்னு வரும். இப்ப இத்தனை பெயர்கள் கிடைப்பது எதை வைத்து? இந்த குடும்ப தலைவருடைய அந்த உரிமைகள், அவருக்கு அந்த குடும்பத்து மேல அவருக்கு இருக்கிற பொறுப்பு. அப்ப இந்த குடும்ப தலைவர் விஷயத்துல நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் சொன்னாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய விஷயம் பேசுவாங்க. அப்ப சொன்னாங்க, உங்களை, உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடைமையும் நீங்க பாதுகாக்கிறது உங்களுக்கு கடமைன்னு சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், நாங்க பாதுகாப்பா தானே இருக்கிறோம், எங்களுடைய உயிர் உடைமைக்கு நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்ன? நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், எங்களுக்கு முன்னாடி இருக்கிறீங்க, அப்படி இருக்கும் போது எங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதாவது நீங்கள் இப்பொழுது இயல்பாக இருப்பதை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் தீனின்படி வாழ்வதற்கும் தீனின்படி வாழ விடாம செய்யறதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்குது. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க சொல்றது பூரா அப்படியே கேட்டு நடந்துகிட்டு இருக்கிறோம், நீங்க எதை செய்ய சொல்றீங்களோ அதை செய்யறோம், எதை செய்ய வேணாம்னு சொல்றீங்களோ அதை செய்யாம இருக்கிறோம், அப்படி இருக்கும் போது நாங்க வெளியிட்டு போறதற்கு எப்படி அதுக்குண்டான காரணங்களே இல்லையேன்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க, அதாவது உங்களுடைய உடலில் ரத்தம் ஓடக்கூடிய நரம்பின் பிடரி நரம்பை விட மிக நெருக்கத்துல யார் இருக்கா? இப்லீஸ் இருக்கிறான், ஷைத்தான் இருக்கிறான். அவன் நம்மளையெல்லாம் என்ன செஞ்சிருவான்? ஒரு நொடி பொழுதுல வலி கெடுத்து கொண்டு போயிடுவான். தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ்ல, ஷைத்தான் சொல்றானா, நான் ஆதமுடைய மக்களை என்ன செய்யறேன்? நான் மனிதர்களை பாவங்களை கொண்டு அவங்கள அழிக்கிறேன். என்ன செய்யறான்? இப்லீஸ் சொல்றான். யார் சொல்றாங்க? இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் சொல்றானா, ஆதமுடைய மக்களை நான் பாவத்தை கொண்டு அழிக்கிறேன், ஆனா ஆதமுடைய மக்கள் என்னை என்ன செய்யறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் இஸ்திக்ஃபாரையும் கொண்டு என்னை அழிச்சிடறாங்க. என்ன செய்யறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் இஸ்திக்ஃபாரையும் கொண்டு என்னை அழிக்கிறாங்க அப்படின்னு இப்லீஸ் சொல்றான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனாலதான் நான் சொல்றேன், அடிக்கடி நீங்க என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் சொல்லிக்கிட்டே இருக்கணும், கலிமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் உதாரணம், ஒரு மனுஷன் தொழுகிறான்னு சொன்ன, தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்த உடனே என்ன நினைச்சிடக்கூடாது? அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுதுட்டேன், நான் அவுலியா ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிற கூடாது. எந்த செகண்ட்லையும் செய்தான் வழி கெடுத்துருவான். அதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள், இறை நேசர்கள், வழிமார்கள் எல்லாருமே தொழுது முடிச்ச உடனே சலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க. தொழுவ முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி சலாம் கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு தான் அடுத்து துவா செய்வாங்க, நல்ல தஸ்பீஹ் செய்வாங்க, திக்ர் செய்வாங்க, ஏதாச்சும் செய்வாங்க. அப்ப கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, அப்ப தொழுது முடிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்களே, இவங்க என்ன பாவமா பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றியிருக்காங்க. ஏன் இவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, ஷைத்தான் என்ன செய்வானா? தொழுதுகிட்டு இருக்கையிலே மனசுல போடுவான். எப்படி? எல்லாரும் இந்த ஊர்ல உள்ள ஒருத்தனும் தொழுவல, நான் ஒருத்தன் தான் தொழுவுறேன், நீ தான் டாப்பானாலும் மனசுல போட்டுருவான். இந்த பெருமையை என்ன செஞ்சிரு? நான் தொழுகைங்கிற ஒரு பெருமையை கொண்டு வந்து மனசுல நிப்பாட்டிடும். அப்ப இவன் தொழுவதுக்கு உண்டான நன்மையை அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்க முடியாது. தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற கோடான கோடி நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது. ஆனா மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான்?
2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு இவன் நினைச்சுக்கிறான் நான் அல்லாவுக்கு மூட்டை மூட்டையா நினைச்சிட்டேன், நன்மையை கொடுத்துறேன் இவன் நினைச்சுக்கிறான். நம்ம தொழுதாலோ தொழுதாட்டி அல்லாவுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. நம்ம தொழுதாலோ தொழுகலைன்னு சொன்னாலும் அல்லாவுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா உலகத்தில் நீங்க பார்த்துருக்கலாம், மேற்கு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான், பெருநாளை கூட வரமாட்டான், ஜும்மா கூட வரமாட்டான், அவன் ஆரோக்கியமா இருப்பான். என்னங்க, ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகிறாருல, அவருக்கு நோய் நொம்பலாம், சீக்கு நஷ்டம், எப்ப பார்த்தாலும் மனசு கஷ்டம் கவலை இப்படி இருக்கும். இப்ப ஏன் இப்படி ஒரு முரண்பாடு? தன்னை நெருங்கி வரக்கூடியவங்க, தன்னை தொழுகிறவங்க, தஸ்மீ செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்குறான், தான் பக்கமே திரும்பாம இருக்கிறவன நல்லா வாழ வைக்கிறான். இது நமக்கு சிந்தனை இருக்கும். ஏன்னு சொன்னா இது நம்ம உலகத்தினுடைய வரலாற்று ஆரம்பத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பார்த்திருக்கலாம். அல்லாவுக்கு நெருக்கமான நபிமார்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாவுக்கு நெருக்கமான நபிமார்களை, வலிமார்களை, நல்லோர்களைத்தான் என்ன செய்யறான் அல்லாஹ் சோதிப்பான். கெட்டவங்களை சோதிக்க மாட்டான், அவங்களுக்கு வாரி வாரி வழங்குவான், அவங்கள துனியால சுகபோகமா வாழ வைப்பான். இவர் என்ன செய்வாரு, தொழுது முடிச்சுட்டு அல்லாவுக்கு கண்ணே தெரியல, நான் தொழுதுகிட்டு இருக்கேன், என்னைய மட்டும்தான் அல்லாஹ் சோதிக்கிறான், எனக்கு மட்டும் லாபமே இல்லை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தொழுவாதவெல்லாம் இந்த உலகத்துல சுகபோகமா வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா உலகத்தில் நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள், இறைநேசர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அல்லாவுக்கு நெருக்கமானவங்கள நபுலுவன்னக்கும் குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், சோதிப்பேன்னு சொல்றான். உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, மனிதனுடைய இயல்பு என்ன, எனக்கு அவன் கொடுத்தா நான் கொடுப்பேன், என்ன செய்வான், எனக்கு அவன் கொடுத்தா நான் கொடுப்பேங்கிற மனநிலையில மனுஷன் இருக்கான். இவன் 2 ரக்காத் தொழுதுட்டானா என்ன செஞ்சிருந்தா அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் இவனுக்கு கொடுத்துடணும் அப்படி நினைக்கிறான் மனுஷன். 2 ரக்காத் தொழுதுட்டாக்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இவருக்கு வந்து என்ன செய்யணுமா, கூரையை பொத்துக்கிட்டு அல்லாஹ் கொடுக்கணும்னு மனுஷன் நினைக்கிறான். இல்ல, இந்த தொழுகை ஒரு சிறப்பான தன்மையில நீங்க நிறுத்தல. என்ன சொல்ல போனா, இந்தங்கிட்ட சில ஊர்களில் போய் ஒரு பையனை மாப்பிள்ளை பார்த்துருக்கிறாங்க, ஒரு பையனை மாப்பிள்ளை பார்த்துருக்கிறாங்க. அந்த பையன் விஷயமா விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஊர்ல இன்னாரு மகன் 2வது பையன் சவுதியில இருக்கிறாரு, அந்த பையன் எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா, பொண்ணு வீட்டுல இருந்து அந்த பையனை விசாரிக்க வந்து கேட்கிறாங்க. உடனே இந்த ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல உள்ள வழக்கத்தை நான் சொல்றேன், பையன் அருமையான பையங்க, தொழுகையாளி. என்ன சொல்லுவாங்க, பையன் நல்ல பையன், தொழுகையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், தொழுகையாளி அப்படிங்கிற சிறப்பு தகுதியா? ஒரு முஸ்லீமா பிறந்தா தொழுதானங்க ஆகணும். இதனால பெரிய சிறப்பு தகுதி மாதிரியும், இவன் 7 PhD முடிச்ச மாதிரியும், இவன் ஆராய்ச்சி பண்ணி டிகிரி வாங்கின மாதிரியும் நம்ம குடும்பங்கள்ல சொல்றது, அவர் தொழுகையாளி. ஆனா தொழுதுதானே ஆவணும் முஸ்லீமா பிறந்தா, தொழுகையாளிங்கிறது நீ சிறப்பு தகுதியா சொல்ற? ஒரு முஸ்லீமாக பிறந்தவன் தொழவில்லை என்றால் அவன் நன்றி கெட்டவன் அர்த்தம். அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு அவன் நன்றி செலுத்தல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய உடலையும் உயிரையும் பாதுகாக்கிறது உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு கடமைன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுடைய உடலை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டுதானே இருக்கிறோம், இதுல என்ன நாங்க குறை செஞ்சிட போறோம்? இல்ல, சைத்தான் இருக்கிறானே, ஒரு நூல் இலையில வந்து உங்களை கெடுத்துட்டு போயிடுவான். அப்பதான் சைத்தான் சொன்னா, அவர்கள் என்ன செய்யறாங்க, என்னை வந்து பாவங்களை கொண்டு அவர்களை நான் அழிக்கிறேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்திக்ஃபாரையும் கலிமாவையும் கொண்டு அவர்கள் என்னை அழிக்கிறார்கள். திரும்ப என்ன செய்யறேன், அவங்கள நான் மனோ இச்சைகளை கொண்டு கெடுக்கிறேன். கடைசியா சொல்றான் பாருங்க சைத்தான், மனோ இச்சைகளை கொண்டு அவங்களாம் வழி கெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் நேர் வழியில இருக்கேன். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நான் அவங்கள மனோ இச்சை, மனசுல ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கும், மனோ இச்சைங்கிறதுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஆசை, அதுலதான் மனுஷன் அழிஞ்சு போறது. கட்டுப்படுத்த முடியாத ஆசையில அழிஞ்சு போறது. நான் என்ன செய்யறேன், அவங்க என்னைய இஸ்திக்ஃபார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு அவர்கள் என்னை ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு மனோ இச்சையை லேசா அவங்க மனசுல போட்டுட்டு நான் ஒதுங்கிட்டேன்.
அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் இன்னும் நேரு வழியில இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே பாவம் செய்யறான் மனுஷன். இது செய்தான் சொல்றான். நம்மெல்லாம் நினைக்கிறோம்ல, ஊர்ல எவையா தொழுகிறான், நான் தான் தொழுதுகிட்டு இருக்கேன். என்ன நினைப்பேன், ஊர்ல எவன் தொழுகிறான், நான் தான் தொழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு தொழுத முடிஞ்சு வச்சு சைத்தான் ஆளா போயிட்டான்னு அர்த்தம். அந்த தொழுகையின் மூலமாக இவர்களுக்கு பணிவு வர வேண்டுமே தவிர பெருமை வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது. நான் மட்டும்தான் தொழுகிறேங்கிற இருமாப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த தொழுகையை கொண்டு என்ன நன்மை விளையுமோ அந்த நன்மை விளைவதற்கு பதிலாக அந்த தொழுகையை கொண்டு அவருக்கு தீமை விளையும். அந்த தொழுகைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, வவைலுலில் முஸல்லீன் அல்லதீனகும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழக்கூடியவங்களுக்கு நரகங்கிறான். யாருக்கு நரகம்? தொழுகிறவங்களுக்கு நரகமா? இல்லைன்னா தொழுகிறவங்களுக்கு நரகம். அப்ப தொழுவாதவனுக்கு என்னன்னா, அப்பா குர்ஆன்ல சொல்றான், வவைலுலில் முஸல்லீன் அல்லதீனகும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள், யாருமே தொழுவல நான் மட்டும்தான் தொழுகிறேன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு வந்து தொழுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நரகம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு சொன்னா, நன்மையை செய்வது மட்டும் இல்லாமல் தீமைகளை விட்டு ஒதுங்கி இருப்பது, தீமைகளை விட்டு ஒதுங்கி இருப்பது உங்கள் மீது கடமை அப்படிங்கிறான். தீமையை விட்டு அப்ப என்ன செய்யறது, முஸ்லிம்களாகிய நம்மெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், தீமைகள் அப்படின்னு சொன்னா பெரும் பாவங்கள் செய்யறதா குற்றம், பெரும் பாவங்கள் செய்யறதா குற்றம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரும் பாவத்துக்கும் சிறு பாவத்துக்கும் இடையில ஒரு சிறிய கோடு தாங்க இருக்கு. பெரும்பாவத்துக்கு சிறிய பாவத்துக்கு இடையில சிறிய கோடு தான் இருக்கு. அப்ப அந்த சிறிய கோடு எதுங்கிறது நமக்கு தெரியாது. சின்ன பாவம் தான் அப்படின்னு நினைச்சு செய்வான் மனுஷன். அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பாவத்துல ருசியை கண்டு கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தின் மீது அந்த பாவத்திலே மூழ்கி போய் சிறு பாவம் பெரும்பாவம் எதுன்னு தெரியாம பெரும்பாவத்தின் பக்கம் வரம்பு மீறி போயிடுவான். அப்ப அந்த பெரும்பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம், இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா இதை நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் உதாரணத்தை சொல்றேன். இந்த மது குடிக்கிறாங்க இல்லையா, அவன்கிட்ட எப்படி குடிச்சு பழகினான்னு சொல்லி தெரியாது. ஆனா விட சொன்னா விட மாட்டான். விட சொன்னா நான் 3 வேளை சாப்பிடாம இருந்தாலும் இருப்பேனே தவிர ஆனா குடிக்காம என்னால இருக்க முடியாதுமா. இதை குடிக்காத ஒரு ஆளுகிட்ட கொண்டு வந்து அதை கொடுத்தா அதனுடைய துர்வாடை, அதில் அடிக்கக்கூடிய அந்த கெட்ட வாடை அல்லது அந்த அதை பார்க்கும் போது அது மேல ஏற்படக்கூடிய வெறுப்பு, குடிக்காதவன்கிட்ட கொண்டு போய் இந்த மதுவை கொடுத்தா அவன் வெறுப்பான். குடிக்கிறவன்ட்ட இருந்து அந்த மதுவை புடுங்குனா துடிப்பான். இதான் மனுஷ இயல்பு. குடிக்கிறவன்ட்ட இருந்து அதை புடுங்கணும்னா அவை சோறே வேணாயா, எனக்கு 3 வேளை சோறு வேணாம், கொஞ்சோன்னு குடிச்சுக்கிறேன், செத்தாலும் பரவாயில்லம்மா. இதுதான் பாவத்தின் மீது சைத்தான் செய்யற சூழ்ச்சி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, நான் அவங்கள பாவத்தை கொண்டு ஆசை ஊட்டினேன், ஆனா முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, கலிமாவையும் இஸ்திக்ஃபாரையும் கொண்டு என்னை ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து நான் செஞ்சேன் ஆசை மனோ இச்சையை கொண்டு அவங்கள நான் தூண்டுனேன், விழுந்துட்டான். மனோ இச்சையை கொண்டு அவங்கள தூண்டுனேன். நல்லா செய்வார், ஒரு நாளைக்கு 1500 இஸ்திக்ஃபார் ஓதுவார். இஷாக்கு பிறகு ஒரே ஒரு குவார்டர் அடிப்பார். 1500 சுபான்லாம் முடிஞ்சு போச்சு. என்னாச்சுங்க, 1500 அஸ்தகுல்லா ஓதுவார் ஒரு நாளைக்கு. இஷா தொழுதோன்னு கொஞ்சோன்னு குடிப்பார். என்ன ஆச்சு, காலையில இருந்து ஓதுன தஸ்பியாத்து பூரா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல நாள் வருது, உதாரணத்துக்கு நோன்பு வருதுன்னு வச்சுக்குவோம், ரமலான் மாசம் நோன்பு வந்துச்சுன்னு சொன்னா காலையில சஹருக்கு ஆரம்பிச்சு சஹர் சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறதான் என்னது, குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹ் ஓதுறது, தொழுகிறது, திக்ர் செய்யறது எல்லாம் பண்ண வேண்டியது. பெருநா முடிஞ்ச உடனே ஃபஜ்ரும் தொழுகிறது இல்லை, லோஹரும் தொழுகிறது இல்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் முடிஞ்சு வச்சு. அப்ப ஒரு நாள் 50 ரக்காத் தொழுதுட்டு அடுத்த நாள் 1 ரக்காத் தொழுவாட்டி கூட அந்த 2வது நாள் உன்னை பிடிச்ச முசீபத்து முத நாளையும் சேர்த்து ஆட்டிடும். இன்னைக்கு மனுஷன் உலகத்துல தொழுகையை விடுவதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னங்க, ஏன் தொழுவல, வேலையா போச்சுருவாங்க. ஒத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, ஏன் தொழுவல, வேலையா போச்சுங்க எல்லாம் சொல்லுவான். அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள செல்போன் இருக்கு, வீட்டுக்குள்ள செல்போன் இருக்கு, இவர் வெளியில நின்றுட்டு இருக்கிறாரு, செல்போன் சத்தம் கேட்குது, செல்போன்ல சத்தம் கேட்குது.
உடனே திருதிருன்னு விழுந்து ஓடுறான் மனுஷன். அப்போ வெளியில இருக்கவங்க கேட்குறாங்க, ஏயா இப்படி ஓடுற அப்படின்னு. இல்லை, யாரோ கூப்பிடுறாங்க. என்ன சொல்றேன்? யாரோ என்னை கூப்பிடுகிறார்கள், யாருன்னு தெரியல, முக்கியமான போனா இருந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஓடுறதுல விழுந்து சின்னத்துல அடிபட்டு போறான். அதே மாதிரி இவன் போறதுக்குள்ள அந்த போன் கட் ஆயிருச்சுன்னு சொன்னா அப்படியே பரிதவிச்சு போறான். எவ்வளவு நஷ்டம், யாரு கூப்பிட்டான்னு தெரியல, என்ன வியாபாரம் தெரியல, என்ன ஆர்டர் கொடுத்தான்னு தெரியல, அப்படியே கதி கலங்கி போறான். இதை எழுதிட்டு கிதாபுல எழுதுறாங்க, அட சண்டால பாவி, உன்னை ஒரு நாளைக்கு 10 தடவை அல்லாஹ் கூப்பிடுறான். ஒரு நாளைக்கு ஒரு பாங்குல 2 தடவை ஹய்யால ஸலான்னு சொல்றாங்க. ஒரு பாங்குல 2 தடவை ஹய்யால ஸலா என்று அழைக்கப்படுகிறது. தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் சொல்லி பள்ளிவாசலிலிருந்து ஒரு நாளைக்கு 10 முறை உன்னை படைத்த இறைவன் அழைக்கிறான். அதை எந்த பதட்டம் இல்ல, மாடு மாறு இருக்கா, மையத்து மாதிரி உட்கார்ந்து இருக்க, சூடு இல்ல, சொரணை இல்ல, எதுவுமே இல்ல, எந்த விதமான உணர்வுமே இல்லை. ஆனால் யாரோ ஒரு பிச்சைக்கார மனுஷன் கூப்பிட்டா போன் அடிக்குதுன்னு சொல்லி பதட்டப்படுறியே, அப்ப உன்னுடைய எண்ணத்துல அல்லாவுக்கும் மனுஷனுடைய இந்த போனுக்கு இடையில எவ்வளவு சிந்தனை இருக்கு யோசிக்கணுமா இல்லையா? எவனோ ஒருத்தன் போனு கூப்பிட்டான்னா பதட்டப்பட்டு செத்து போறான் மனுஷன். ஆனா அல்லாஹ் கூப்பிடுறான், அவன் நாளைக்கு 10 தடவை தட்டி விட்டு வேலை இருக்குன்னு போறான். என்ன சொல்றான்? என்ன சொல்றோம்? வேலை இருக்கு. இன்னும் சில பேர் முடியலமான, முடியலைங்கிறதுனால மார்க்கத்துல தொழுகை விட அனுமதி இருக்கான்னு கேட்டா இல்ல. அதற்கு உடல் நலம் இல்லை, உடல் நலம் இல்லாமல் போய் தொழுகைய விடுறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டா அவன் என்ன சொல்றாங்க, ஒருத்தருடைய உடல் ஆக மோசமடைந்து இந்த தொழுகைக்கு வந்தால் தக்பீர் கட்டி நின்றா விழுந்து செத்து போயிடுவான், அப்படி இருந்தா தொழுகை விடலாமா? அவன் அப்படியே விடுற தொழுகைய? லைட்டா தலைவலினா 22 வக்து காணா, லேசா வயிற்று வலினா 45 வக்துக்கு காணா. என்னையா காணா? வியாபாரத்துக்கு போனேன், 1.25 வாரம் காணா தொழுகைக்கு. என்ன காரணம் சொல்றோம்? அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? நாளை மறுமையில சொல்றாங்க, உடல் நலம் இல்லை என்று சொன்னால் கூட நீங்கள் வந்து நின்று தொழுது தொழுகையினால விழுந்து மௌத்தா போனாதான் என்ன செய்ய அந்த தொழுகையை விடுறதுக்கு அனுமதியா? யோசிச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன காரணம்லாம் சொல்லி தொழுகையை விடுறோம்னு சொல்லி, நம்ம என்னென்ன காரணங்கள் சொல்லி தொழுகையை விடுறோம். அதே மாதிரி கடைசியா ஒன்று சொல்லி முடிப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லும் போது, இன்ன ஸலாத்த கானத் அலல் மோமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை அப்படின்னு சொல்றான். புரியுதா இல்லையா? நேரம் குறிக்கப்பட்டதுன்னா என்ன? பள்ளிவாசல்ல நம்ம போர்டு வச்சிருக்கோம், அதுல இக்காமத்துடைய நேரம்னு ஒண்ணு இருக்கும், பாங்கு நேரம், இக்காமத்து நேரம்னு ஒண்ணு இருக்கும். இக்காமத்து நேரம் என்பது என்னுடைய வாழ்நாள நான் என்ன செய்யணுமா, எல்லாத்தையும் விட இந்த இக்காமத்து நேரம் மனசுல இருக்கணும். மலக்குல் மவுத்து வர்ற மாதிரி, மலக்குல் மவுத்து வந்துட்டாரு வீட்டுக்கு, நான் 4 ரோட்ல நிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இழுத்துட்டு போயிடுவாரு. 4 ரோட்ல இருந்தாலும் மௌத்தாக்கிடுவாரு. இல்லை நான் வீட்டுக்கு வந்தப்புறம் மௌத்தாகிறேன் அப்படியே 4 ரோட்ல முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கும், வீட்டுக்கு வந்தப்புறம் என்னை கூப்பிட்டு போங்கன்னு மலக்குள் மௌத்துட்டு சொல்ல முடியாது. படுறாங்கண்ணே நான் மௌத்தாடி, நான் எடுத்துட்டு போயிடுறேன் ரூக, வீட்டில் உள்ளவங்க வந்து மையத்தை தூக்கிட்டு போவாங்கன்றான், ஒன்றும் தப்பிக்க முடியாது. அப்ப தொழுகை நேரம் என்பது எந்த நேரம் இக்காமத் சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தை நம்மளுடைய மனசுல வைக்கணும். இப்ப தொழுகை ஃபஜ்ர் வந்து 5:30, லொஹரு 1 மணின்னு சொன்னா இந்த ஃபஜ்ர் 5:30க்கு உலகத்துல எந்த வேலை இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணும் இங்க, அதான் முஸ்லீம். அதே மாதிரி 1 மணிக்கு லொஹருன்னு சொன்னா என்னுடைய அத்தனை வேலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்க வந்துடுறேன்னு இங்க வந்து நிக்கணும். அது காமத்தி ஸலாம், அதுதான் அல்லாஹ் சொல்றான் கிதாபன் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுகணும். ஃபஜ்ருடைய நேரம் எது வரைக்கும் இருக்கு? அதுக்கப்புறம் தொழுகை முடிஞ்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் லுஹருடைய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். அசர் வந்து மகரிப் வரைக்கும், மகரிப் இஷாவுக்கு கொஞ்சம் முன்னாடி. இஷாவுடைய தொழுகை 4 மணி வரைக்கும் தொழுகலாம், காலையில 4 மணி வரைக்கும். இஷாவுடைய தொழுகைய 4 மணி வரைக்கும் கலா இல்லாம தொழுகலாம். ஆனால் எப்ப தொழுகணும்? பள்ளியில இக்காமத் எப்ப சொல்றாங்களோ அப்பதான் தொழுகணும். 4 மணி வரைக்கும் இஷா தொழுகலாம், நம்ம 12 மணிக்கு 1 மணிக்கு தொழுகலாம் அப்படின்னு சொன்னா அது தொழுகை கடமையா நான் நினைக்கலன்னு அர்த்தம். அந்த தொழுகை நான் என்ன நினைக்கல,
அட இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சேர்த்து, நான் தொழுகிறதே இல்லையே. நீங்க சொல்றது 4 மணி வரைக்கும் ஃபஜ்ரு, நான் தான் தொழுகிறதே இல்லையே. நேற்று இஷா தொழுதியா? இல்ல. சரி, அந்த தொழுகை எடுத்து கலா செஞ்சியா? அதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரலங்க. நேற்று இஷா முடிஞ்சு மவுத்து வரைக்கும் அது கிடையாது. நல்லா கேட்பான், என்ன செய்வான்? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு தேதி 24, அக்டோபர் 24ஆம் தேதி ஃபஜ்ரு தொழுதியான்னு கேட்பான். இல்ல. திரும்ப செய்வான், திரும்ப கேட்பான் கலா செஞ்சியான்னு கேட்பான். அதுவும் செய்யலன்னா 2 மடங்கு தண்டனை இருக்கு. ஒண்ணு தொழுகை விட்டதுக்கு, இன்னொன்னு கலா செய்யாததுக்கு. இதை விளங்க முதல்ல. முடிஞ்சு போனா என்ன செஞ்சிருது? அது அவ்வளவுதான். நேற்று இஷாவா, அது முடிஞ்சு மௌத்து வரைக்கும் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாதுங்க. இப்ப தொழுகை என்பது ஒருத்தட்ட ஒரு 10 ரூபா தான் கடன் வாங்கினேன், 100 ரூபாயெல்லாம் இல்லை, வெறும் 10 ரூபா தாங்க கடன் வாங்கினேன். அப்புறம் தர்றேன்னு நினைச்சோம், மறந்துட்டோம். தர்றேன்னு நினைச்சோம், மறந்துட்டோம். அது எப்போ வரைக்கும் இருக்கு? மவுத்து வரைக்கும் உங்க தலையில அந்த 10 ரூபா கடன் எழுதப்பட்டது. அவன் பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்வேன்? பிச்சைக்கார பைய 10 ரூபா வாங்கினா கொடுக்காம திடுறான். என்ன சொல்லுவான்? பிச்சைக்கார பைய 10 ரூபா வாங்கினா கொடுக்காம இருக்கான் அப்படின்னு நினைப்பான். நேரடியா கேட்க மாட்டான். நேரடியா என்ன பாய் 10 ரூபா வாங்கினீங்களே, 4 வருஷம் ஆச்சு, கேட்க மாட்டான். என்ன நினைப்பேன்? ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு வக்கில்லாத பைய வெள்ளை சட்டை போட்டு திரியிறா நினைப்பானா இல்லையா? இதே மாதிரிதான் ஒரு நேர தொழுகை நான் விட்டு விட்டால் மவுத்து வரைக்கும் எல்லாம் மூஞ்சில துப்பிக்கிட்டே இருப்பான். மவுத்து வரைக்கும் என்ன செய்வான்? திரும்ப திரும்ப உன்னை பார்க்கும் போதுதான் எல்லாம் கேட்பான், இத்தனாவது வருஷம் இந்த நேரம், இந்த கிழமை, இந்த ஃபஜ்ர் தொழுதியா, லொஹர் தொழுவல, மகரிப் தொழுவல, இஷா தொழுவல, மவுத்து வரைக்கும் அந்த கேள்வி தலையில இருந்துகிட்டே இருக்கும். மவுத்துக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்குண்டான பதில சொல்ற வரைக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். தெளிவா ரசூல்ல சொல்றாங்க, ஃபஜ்ரை விட்டதுக்கு லொஹர் வரைக்கும் பாம்பு கொத்துமா கபர்ல. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எது வரைக்குங்க? ஃபஜ்ர் தொழுவலண்டா லொஹர் வரைக்கும் கபர்ல பாம்பு கொத்தும். லொஹரை விட்டா அசர் வரைக்கும் பாம்பு கொத்துமா. அசரை விட்டா இஷா, மகரிப் வரைக்கும், மகரிப் விட்டா இஷா வரைக்கும், இஷா விட்டா ஃபஜ்ர் வரைக்கும் டெய்லி கொத்தும். ஒரு நாள் இஷா விட்டாக்க அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் கபர்ல பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கும். ரெடினா ஒழுங்க தொழுக. சொல்றதெல்லாம் விளையாட்டா தெரியுது. சொல்றதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போங்க, 1:30 மணி ஆச்சா, சரி ஒரு தொழு வைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா தண்டனை காத்திருக்கு, தண்டனை காத்திருக்கு. ஒவ்வொரு வக்துக்கும் அடுத்த வக்து வரைக்கும் அடக்கம் பண்ணிட்டு நம்ம கபரிஸ்தானத்தை வெளியே வந்திருக்க மாட்டோம். கேட்ல ஒரு துவா உதவும்ல, கேட்ல ஒரு பாத்தியா உதவும்ல, கேட்டு பாத்தியா, அந்த கேட்டு பாத்தியா ஓதையில பாம்பு வந்துருமா. என்ன ராவுத்தரே எத்தனை வக்து தொழுதீங்க? தொழுக நான் வாரம் போயிடுவானே, கொத்துறா மாப்பிள்ளைய அவுத்து விட்டு போயிடுவா. அந்த பாம்பை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 70 அடியா. நம்ம வீட்டுல வர மாதிரி 1.5 அடியெல்லாம் இருக்காது, 70 அடி இருக்குமா. அது இந்த பூமியில ஒரு தடவை மூச்சு விட்டுச்சுன்னா பூமியில உள்ள அத்தனை மரங்களும் கருகி போயிடும். அப்ப நீங்க யோசிக்கலாம், ஒவ்வொரு கபருக்குமா ஒரு பாம்பு அல்லாஹ் விடுவான். அல்லாஹ் விடுவான். அவன் அந்த கபரை பூமி அளவுக்கு ஆக்கிடுவான். என்ன செஞ்சிருவான்? அந்த கபரை பூமி அளவுக்கு ஆக்கி அதுல 70 அடிக்கு பாம்பை விட்டு அது ஒரு வக்த விட்டா அடுத்த வக்து வரைக்கும் என்ன செய்ய ஒத்திக்கிட்டே இருக்கும். தொலைய விட்டுலாமா? அப்ப விட்டுலாமா தொலைய? பதில் சொல்லுங்க. விட்டுலாமா தொழுய? ரெடி? நான் தொழுய விடுறதுக்கு ரெடி. எனக்கு வேலை இருந்துச்சு அசர்த்து, எனக்கு என்ன இருந்துச்சு? வேலை இருந்துச்சு அசர்த்து. அங்க போடையில தெரியும், போடையில தவ்வா செய்யலாமா, பாவம் மன்னிப்பு கேட்கலாமா, கேட்டுட்டு அசருக்கு குப்புறப்படுத்துக்கிறோம். இப்ப பாவ மன்னிப்பு கேட்டு அசருக்கு வீட்டுல குப்புறப்படுத்துக்கிறோம், மகரிப்புக்கு குப்புறப்படுத்துக்கிறோம். அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற அர்த்தமே இல்லை. அது என்ன இல்ல? தட்டி விட்டு போறது. அதுக்கு பேர் என்னங்க? தட்டி விட்டு போறது. தமிழ்ல சொன்னா உதுத்து போறது. எவ்வளவு சொன்னாலும் உதுத்துறது. யோசிங்க. இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருக்காம தொழுகையை விடுற ஆளுக யோசிங்க, என்ன காரணத்தால தொழுகையை விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. யோசிக்கலாமா? போய் அசருக்கு வராதிய, மாரிவுக்கெல்லாம் வராது, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் சொல்லி என்ன பண்றது? சோறு உப்பு, சோறு உப்பு, அடுத்து என்ன? சொரணை. இந்த மூணையும் லிங்க் பண்ணணும். சோறு உப்பு சொரணை மூணையும் சேர்த்து பார்த்தா இவ்வளவு வாங்குறாரு வாரம் வாரம்.
அட இடையில வெட்டியா தானே உட்காந்துருக்கான், போயிட்டு தொழுதுட்டு வந்துருவோமே, தொழுவுறதுனால எனக்கு எது லாபம், அதையும் சொல்லிட்டேன், எனக்கு எந்த லாபமும் இல்லை, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் தொழுகையாளிகளாக வாழ வைத்து தொழுகையாளியாக மரணிக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.